டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் எனக்கு ZATCO யுவா இன்ஃபினிட்டி ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக இங்கே பாருங்க, ப்ரொஜெக்டர் வந்துருச்சு. இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாயில் எனக்கு நல்ல ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பராக இருக்குமா அப்படின்னு நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம் குயிக்காக. நல்லா பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக வரணும் அப்படின்றதுக்காக பேக்கிங் சூப்பர். மேலே பொறுத்த வரைக்கும் ZATCO அப்படின்ற அந்த பேஜிங் இருக்குது. பவர் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.5mm ஜாக்கு, IR ரிசீவர், ஒரே ஒரு HDMI போர்ட் தான், ஒரே ஒரு USB போர்ட் தான். அந்த ஹீட் சிங்க்கான அந்த கூலிங் ஃபின் வந்து இங்கே போகுது. பவர் போர்ட் வந்து இந்த ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு AC 100 240 வாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷனாக இருக்குது. கீழே வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேட்ஸ், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ABS மெட்டீரியல். கீழே வந்து சென்டர் இருக்கிற அந்த ட்ரைபாண்ட் மவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேலே கூட இது பண்ணிக்கலாம். QC பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் லென்ஸ்லேயும் வந்து கவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த காஷன் சிம்பிளோட வருது. நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த பிராண்டில். அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு. பாருங்க, இதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்புறம் கீஸ்டோனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னா அதாவது இடத்த வந்து நிறைய எடுத்துக்காது, ரொம்ப கம்மியான இடத்த எடுத்துக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு டிசைன். அக்சசரி சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. ஒரு 2 பின்கான அந்த பவர் கேபிள், ஒரு ZATCOவோட ரிமோட்லேயே டெடிகேட்டட் பட்டன் இருக்குது, ஒரு HDMI ஹை ஸ்பீட் HDMI கேபிள், ZATCO இன்ஃபினிட்டி யூசர் மேனுவல். சரிங்களா, ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வாரண்டி ஆக்டிவேட்டட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, இதுதாங்க ஹைலைட். இங்க பாருங்க, இதோட ரொட்டேஷனை காமிச்சிடுறேன். உங்களுக்கு ஃபுல்லா மடிகிற அளவுக்கு உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் அழுத்த முடியல. சரிங்களா, கீழேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக மடிக்கிற அளவுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த ரொட்டேஷன்னால போர்ட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும். இதோட கலரை பாருங்களேன், க்ரீமி ஒயிட்டு. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வந்து இதில் கம்மியாக தெரியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஈஸியாக வெளியே எடுத்து மந்த்லி 15 டேஸ்க்கு ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் ரிமோட் வந்து வேலை செய்யலை அப்படின்னா ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ZATCO அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. எவ்வளோ பூட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பூட் டைம் பற்றி ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து 2 GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் கூட. அதனால் ரொம்ப நேரம் வந்து பூட் டைம் வந்து எடுத்துக்க கூடாது. இனிஷியலாக வந்து ரிமோட் இந்த மாதிரி செட்டப் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த செட்டப் தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிமோட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனையும் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், டிக் வந்துருச்சு. ஸோ இது வந்து 1 டைம் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரீஜன் வந்து கொடுக்கணும். இந்தியா. கூகுள் டிவி இதில் இருக்குது. அதுதான் வந்து இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். கூகுள் டிவி செட்டப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாலே உடனே வந்து கூகுள் டிவி ஆல்ரெடி வச்சிருக்கிறத ஈஸியாக வந்து நம்ம செட்டப் பண்ணிக்க முடியும். எதுவும் நீங்கள் என்டர் பண்ண தேவை, பாஸ்வேர்டு, இமெயில் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஈஸியான செட்டப் அண்ட் கன்வீனியன்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு QR கோடு. அதுவே வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர்லையோ ஆப் ஸ்டோர்லையோ இந்த கூகுள் ஹோம்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணணும். லொக்கேஷன், ப்ளூடூத் அதோட அக்சஸ்லாம் கேட்கும். அக்சஸ் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணணும். உங்களோட ப்ரொஜெக்டர் வந்து காட்டும். உங்களோட டிவைஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள் டிவி ஃபவுண்ட்னு வரும், நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்கேன் கோட்னு வரும். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்டிங் டு கூகுள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு இந்த கூகுள் ஹோம் கதெல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்கல, நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் கீழே பண்ணீங்க அப்படின்னா மேனுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் சைனிங் இன் கூகுள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ப்ரொஜெக்டரோட டிஸ்பிளேலையும் சைனிங்னு கேட்குது. என்னோடய ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி இமெயிலுக்குள்ளே போயிடுது. போன உடனே நான் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்லாம் கூகுள் டிவியில் வச்சுருப்பனோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ செட்டப் ஹியர் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இவ்வளோ தான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸும் ஆட்டோ கீஸ்டோனும் ஆன் ஆகிடும். இதை தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இந்த ZATCO யுவா இன்ஃபினிட்டியோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல். ஸோ இது வந்து 5 TV ஸ்டிக் 4Kல இருக்கிறது. டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்லேயும் நான் வந்து உங்களுக்கு இதோட ரெசல்யூஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ளே பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாங்க. சரிங்களா, பிக்சர் குவாலிட்டி பாருங்கள். இந்த OTT ஆப்லலாம் உங்களுக்கு 4K வந்து சப்போர்ட் பண்ணுது.
ஏன்னா கூகுள் டிவி கொடுத்துருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. கலரோட கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, விவிட்னஸ் இருக்குது, கிளாரிட்டி வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஒரு 100 இன்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் பிக்சர் குவாலிட்டி. கிட்ட நான் எடுத்துகிட்டு போனேன், பிக்சல் எந்த இடத்துலையுமே உடையல, பிளாக் லெவல்லாம் ரொம்ப டீப்பராக இருக்குது. சுத்தமாக வந்து வீடியோவில் நாய்ஸே கிடையாது. ரெட்டு, க்ரீன், ப்ளூ எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. அதில் கொடுத்துருக்க அல்ட்ரா பிரைட்னஸும் வந்து உங்கள் இதில் இன்னும் கூட பிக்சர் குவாலிட்டியை இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஒயிட்டிஷாக எந்த இடத்துலையும் தெரியல பாருங்கள். நான் வந்து கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரியல் ஐயில் பார்க்கும்போது எனக்கு இதில் கலர் கேமெட் வந்து செம்மையாக இருக்குது. 4K எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நேச்சுரலாக கலர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சுற்றி வந்து உங்களுக்கு பிளாக்காக தெரியுது பாருங்கள். கரெக்டாக அந்த பூனை மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெசல்யூஷன் 144p16 இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் வீடியோஸ்லாம் வந்து நான் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் இறையவே இல்லைங்க சுத்தமாக. ஸோ மோஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், லேக்கியாக இருக்கும். ரெசல்யூஷன் ரொம்ப ஹையாச்சு அப்படின்னா வீடியோ வந்து லேகாக வரும். அது வந்து சிபியோட ப்ராசஸிங் பவர், சிபியூ அண்ட் ஜிபியூ. ஸோ இதில் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கிறதுனால எந்த இடத்துலையும் இறைச்சல் வந்து உங்களுக்கு கிடையாது. சூப்பராக வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து HDMI சோர்ஸை வந்து மாற்றிட்டு நான் வந்து செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ செட்டிங்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இமேஜ் இமேஜ்னு வருது பாருங்கள். அதில் இமேஜ் கரெக்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து கீஸ்டோனை மேனுவலாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃப்ரண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஆட்டோ கரெக்ட் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வேணும்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 4 பாயிண்ட் கீஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ மேனுவலாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். 4 எண்ட்லையும் காட்டுது பாருங்கள். கரெக்டாக அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் ஜூம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் இருக்குது. ரீசெட் வேணுன்னா ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் கரெக்ஷன். அடுத்தது பிக்சர் மோட். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, சினிமா இருக்குது, விவிட் இருக்குது, கேம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இன்புட் பொறுத்த வரைக்கும் HDMI கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். அபவுட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டிவைஸ் நேமு, ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன், வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பர் டைம் ஆஃப் வேணால் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி ரீசெட்டும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இது வந்து செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ கீழே வந்து HDMIன்னு இருக்குது. நான் USB வேணால் USB மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ்க்கு போகணும். மோஸ்ட்லி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வைப்பீங்க. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் USB வந்து போய்க்கலாம். இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், USB வந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட 16 GB பென்ட்ரைவ்க்கு உள்ளே போயாச்சு. நான் எப்பயும் போல் டவுன்லோட்ஸில் தான் வீடியோ ஒன்று வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 4Kவோட வீடியோ, சரிங்களா? 4K வந்து பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணுதுங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், நான் வந்து மூவி பார்ப்பேன், எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணி எனக்கு வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து செட் ஆகும். 5T ஸ்டிக் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு எப்பயும் போல் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் நான் போய் காட்டுறேன். ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னிஸ்டிக்கில் என்னென்ன சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5T ஸ்டிக் 4K வந்து உங்களுக்கு வருதான்ட்டு. ஸோ இதில் வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கிடையாது. PCM ஆடியோ சப்போர்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல், சரிங்களா? லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். அந்த ப்ரொஜெக்டில் 1200 ஆன்சை லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் சென்டர் வேல்யூ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் லக்ஸ் மீட்டரில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது 100 இன்ச்சு. ஸோ இதோட சென்ட்ரல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 163 வருதுங்க. இங்கே பாருங்கள், லைட் போட்டிருக்கேன், அப்பயும் 4 எண்ட்லேயும் இமேஜ் வாஷ் அவுட் ஆகாமல் சூப்பராக வந்து தெரியுது. இந்த ப்ரொஜெக்டரை எப்போ பார்த்தாலும் லைட் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா லைட்டு போட்டு பார்க்குற வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சைடில் வந்து விண்டோலேருந்து லைட் வருது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் பிரைட்னஸ் வந்து
சூப்பருங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்க ஆம்பியன்ட் லைட் வருது. ஸோ ஆம்பியன்ட் லைட் வந்தாலும் என்னால் வீடியோ வந்து பார்க்க முடியுது. சூப்பரான ஒரு பிரைட்னஸ். ஆடியோ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் ஸ்பீக்கரு சவுண்ட் வருது, இந்த சைடு தான். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வால்யூம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபுல் வால்யூம்ல வந்து பாருங்க 100ல் இருக்கு பாருங்க. ஸோ அப்பயும் வந்து எந்த இடத்துலையும் இறைச்சல் கிடையாது. மூவி பார்க்கறதுக்கு இந்த சவுண்டு போதுமானு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதோட சவுண்டு நீங்கள் சவுண்ட் பார் வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. இந்த சவுண்ட் வந்து ஒரு மினிமம் ஒரு நார்மலான ஒரு மியூசிக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஓகே. பட் இப்போ ரொம்ப பேஸ் எஃபெக்ட்டு, ரொம்ப சூப்பரான ஒரு சினிமாட்டிக் சவுண்ட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது மாதிரி குட்டி ப்ரொஜெக்டர்லாம் ப்ரொஜெக்டரோட அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துடுறேன். பேக்கில் தான் வந்து உங்களுக்கு வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து 60 டெசிபலுக்கு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கூட ப்ரொஜெக்டர்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா 41 டெசிபல் தான். சரிங்களா? அஃபெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா வீடியோ எக்ஸ்பீரியன்ஸை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா கேட்கும். நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன். இதோட டெம்பரேச்சர் வந்து பார்ப்போம். இங்கே தான் வந்து இன்டேக்கு உள்ளே வந்து உங்களுக்கு எடுக்கும். சரிங்களா? அதனால தான் இங்கே கீழே வந்து டஸ்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது டிசைன் அப்படி தான். பேக்கில் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து வெளியே த்ரோ பண்ணும். அதனால் செவுத்து பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளியே வைங்க. இதில் கேப் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா ப்ரொஜெக்டோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். இந்த ப்ரொஜெக்டர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 45.9 டெசிபலுக்கு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து காட்டுது. நான் நிறைய நேரம் ரன் பண்ணிட்டேன். சரிங்களா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32.5. ஸோ இந்த சைடு வந்து 28.9. இதுதான் ஓவராலாக டெம்பரேச்சர். கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு மேக்ஸிமம் கூலிங் வந்து இவ்வளோ தான் வந்து கொடுக்க முடியும். இந்த ப்ரொஜெக்டரை 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நான் ஆஃப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே கண்டினியூஸாக பார்க்காதீங்க. டெம்பரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற ஹைலைட் சொல்லிடுறேன். பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குங்க உண்மையிலே. அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டரை ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. டியூவல் பேண்ட் வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் ஓடிடி கண்டென்ட்டை சீம்லெஸ்ஸாக பார்க்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ஜி5ஆக இருக்கட்டும், சோனி லைவாக இருக்கட்டும், எல்லா ஓடிடி அப்ளிகேஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்க ஓஎஸில் சப்போர்ட் பண்ணுது. எந்த ஒரு ஆப்பு கூட கிராஷ் ஆகவும் இல்லை, லேக் ஆகவும் இல்லை. 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரில் பிரைட்னஸ் வந்து 1200 ஆன்சர் லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸும் வந்து நல்ல க்ரீமி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கொயர் டிசைன் வந்து அல்டிமேட்டு. இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற ஒரு ப்ரோஸ். நீங்கள் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாரோட பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாட்டிக்கோட இருக்கும். டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க சவுண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. HDMI போட்டு ஒரே ஒரு HDMI போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் இருக்க கான்ஸ். அவ்வளோதாங்க. லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 20,000ல் இந்த ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். யூனிட் சோல்ட் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.